அப்பா இப்படி கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடாதீங்க, பார்த்து. சந்துரு, இன்னிலேருந்து நிலைமையே மாறப்போகுது. இனி நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து யோகா டீச்சர் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. அதுவும் இங்கேயே தங்கி எனக்கு யோகா சொல்லி தர போகிறாங்க. நானும் ஸ்லிம் ஆகி அந்த பவளமணி சாங் இருக்கு, பவளமணி சாங்கு, அதுக்கு டான்ஸை போட்டு உங்கள் அம்மாவையும் ஒன்றையும் எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாரு. சர்ப்ரைஸா? எப்படி டெய்லி ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஐபிஎல் மேட்ச் வாட்டு வந்தீங்களே அந்த மாதிரியா? எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. ஹலோ ஹலோ, நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். எந்த வீடுன்னு தெரியல, கொஞ்சம் வெளியே வரீங்களா? சரி, இதோ வரேன், வெளியே வெயிட் பண்ணுங்க, வரேன். ஓகே. சந்துரு, யோகா டீச்சர் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, இதான் வீடு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். வாங்க. சந்துரு, சந்துரு, சீக்கிரம் வாடா. He is my friend, Mr. Chandru. ஐயா மாயா, யோகா சொல்லி கொடுக்க வந்திருக்க டீச்சர். பார்க்கும்போது தெரியுது, நல்ல ஷேப்பாக சைஸாக இருக்கீங்க. பை பை, நான் தான் பெருமாள். நீங்கள் எனக்கு தான் வந்து யோகா கற்றுக் கொடுக்க போகிறீங்க. ஓ, கற்றுக் கொடுத்துட்டா போச்சு. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். வாட் பெருமாள்? அப்பா, உங்களை அப்பான்னு கூப்பிடுறாரு. இல்லை இப்போ நீங்கள் எனக்கு யோகா கற்றுக் கொடுக்க வந்திருக்கீங்க இல்லையா, அதனால் இனிமேல் அப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அப்பா நல்லா ஃபிட்னஸ் ஆகிடவா அப்படின்னு அப்பாடான்னு பெருமூச்சு வர்றான். ஓ, ஓகே ஓகே. யா, ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பை பை, என் ரூம் எங்க இருக்கு? உங்கள் ரூமு வாங்க, நான் காட்டுறேன். ஃப்ளைட்டில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு. முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் ரூம். ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சிறப்பா செஞ்சு தரேன். சரிங்க. சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆகணும். ஓகே, நான் வெளியே போகணும்ல. ஓகே ஓகே, நான் போறேன். அப்பா என்ன நடக்குதுங்க? பெத்த பிள்ளைய ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அம்மாவுக்கு இப்போ வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டா. டைம் இப்போ 9:30டா, அங்கே விடிய காலம்டா. அம்மா பாவம் டயர்டு தூங்கிட்டு இருப்பாங்கடா. தாத்தாக்கு நேற்று ஆப்ரேஷன் வேறு முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீ 4 மினிட் டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்டா, இந்த டோட்டல் டைவர்ஸ் பண்ணுவாடா. டே ப்ளீஸ்டா, இந்த ஒரு மாதம்டா, ஒரே ஒரு மாதம் மட்டும் எனக்காக ஃப்ரெண்டா நடிடா. சங்கம்லாம் சமத்தில்ல, ப்ளீஸ்டா. டே இந்த ஒரு மாதம் நடிடா எனக்கு ஃப்ரெண்டா. டே நீ என்ன கேட்டாலும் உனக்கு செய்யலண்டா. ஆமாம், நீ BMW பைக் கேட்டல, உனக்கு அது கூட வாங்கி தரேன்டா. BMW பைக் வாங்கி தருவியா? ஆமாண்டா, கண்டிப்பா வாங்கி தரேன்டா. நிச்சயமா? டேய் உமே சத்தியமா நான் வாங்கி தரேன்டா. ப்ளீஸா, எனக்கா ஒரு மாசம் தான். சரி, நம்ப முடியலையே, அவங்க டீச்சரா இல்லை எதுவும் பார்ட்டி தள்ளிட்டு வந்துட்டியா? டேய் டேய், என்னடா இது, உங்க அப்பா போய் இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டேன். டேய் சத்தியமா சொல்லுடா, நீ வேணா நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அங்கேருந்து அவங்கள கண்டுபிடிச்சேன். நீ ஃபோன் பண்ணி பாரு, அவங்க டீட்டெயில்ஸ் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா நான் செக் பண்ணி பார்ப்பேன், பார்த்துட்டு சொல்லுவேன் உனக்கு. சரிடா, நீ செக் பண்ணி சொல்ற. கடைசியில உங்க அப்பா நீயே நம்ப மாட்டேல்ல. நீ நம்புற மாதிரி நடந்துக்கவே இல்லையே. சரி, எனக்கு ஒரு 3000 rupees ஜிபே பண்ணு. நானும் கோமலும் மாலுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு வரும். 3000 rupees-ஆ? ஆமா, சென்ட் பண்ணு. இப்பவே ஆரம்பிச்சிட்டியாடா? சரிடா சரிடா, பண்றேன்டா. ஒரு மாசம்டா. உனக்கு வந்த வாழை பத்தியா வந்துச்சா பாரு. வந்துச்சு. வந்துச்சா? தேங்க்யூப்பா.
ஒரே மாதம் நான் உனக்கு அப்பனும் இல்லை நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? போ போ. தண்ணியே வரல. அடச்சா, தண்ணியே வரல. என்னங்க? பைப்ல தண்ணி வரலங்க. பைப்பில் தண்ணி வரலையா? காலையில மோட்டர் போட்டுருப்பாங்களே. இருங்க, நான் வந்து பார்க்குறேன். பாருங்க, தண்ணியே வரல. பார்த்தீங்களா, தண்ணி வருது. பைப்பை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி திருவிக்கணும். நீங்கள் பைப்பை கரெக்டாக டைட்டாக பிடிச்சி திருவினீங்கன்னா தண்ணி வேகமாக வரும். என்னங்க டீச்சர் நான் சொல்கிறது? அப்படியா? இப்ப பாருங்க, நான் திருகுல தண்ணி எப்படி வருதுன்னு. திருங்க, டைட்டாக வந்துச்சு பாருங்க. அவ்வளோதாங்க டீச்சர். ஏங்க, இங்க கரப்பாம்பூச்சி வருமா? அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு வரும். ஐயோ, எனக்கு கரப்பாம்பூச்சின்னா ரொம்ப பயம். நீங்கள் பாத்ரூம் தாள் போடாதீங்க, அது மாட்டுக்கு அது வெளியே போயிடும். பாத்ரூம் தாள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி வந்து உங்கள் மேலே தான் வரும். பார்த்து பத்திரமா குளிங்க. சரிங்க. சரிங்களா? அப்போ நான் வரேன். சரிங்க. பெருமாள், பெருமாள். என்னங்க என்னாச்சு? கரப்பாம்பூச்சி எட்டி பாக்குது. கரப்பாம்பூச்சி மட்டுமா எட்டி பாக்குது? என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த கரப்பாம்பூச்சி ஒண்ணும் பண்ணாது. ஆமா, குளிச்சிட்டீங்களா? குளிச்சுட்டேன். குளிச்ச வரைக்கும் போதும்.
இவ்வளோ ட்ரை பண்ணியும் என்ன நடக்கலையே. பெருமாள் கொஞ்சம் வாங்கலேன். என்ன டீச்சர்? இது கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் போட்டு விடுங்க. போட்டுருவேன். என்ன பண்றீங்க? டீச்சர், ஏன் டீச்சர் அழுகுறீங்க? நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி அசிங்கமா நடந்ததே இல்ல. நான் வாழ்றதே யோகாக்காக தான். யோகாவை லவ் பண்றேன், ஆனா இப்படி நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். இப்பவே நான் ஸ்ரீலங்கா கிளம்புறேன். என்ன டீச்சர், என்ன டீச்சர் இப்படி சொல்றீங்க? இது அசிங்கம் தான். நீங்க உயிரா நினைக்கிற அந்த யோகாவை விட்டுட்டு நீங்க போறேன்னு சொல்றீங்க. இந்த யோகாவை நான் கத்துக்கிட்டு உங்களை மாதிரியே உலகம் முழுக்க படுத்த ஆசைப்படுறேன். அது என் லட்சியம். இப்போ நீங்க மட்டும் இங்க இருந்து போனீங்க, நீங்க லவ் பண்ற யோகாவை நீங்களே துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப நான் என்னதான் பண்றது?
சரி, இன்னில இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன். உங்க முழு கவனமும் யோகால மட்டும்தான் இருக்கணும். கவனம் செதறிச்சு அப்புறம் நீங்க கொடுத்த அட்வான்ஸ் உங்ககிட்டயே கொடுத்துட்டு நான் ஸ்ரீலங்கா போயிட்டே இருப்பேன். கரெக்டாக சொன்னீங்க டீச்சர். குருவம் இந்த சிஷ்யன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இனிமே பார்க்க போறீங்க. இந்த பெருமாள் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த உலகம் முழுக்க இந்த யோகாவை நான் எப்பேற்பட்டாவது பார்க்க போகிறேன். அனுவாதிங்க டீச்சர், அனுவாதிங்க. பெருமாள், யோகா பண்றதுக்கு முன்னாடி முதல்ல வார்ம் அப் பண்ணணும். சரிங்களா? நீங்க சின்ன வயசுலயே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனா ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? இப்படி பண்ணுங்க. இப்படி இப்படி இப்படி. தப்பு தப்பா பண்றீங்க. கரெக்டா பண்ணுங்க. 2 கையை நீட்டுங்க. மேல தூக்குங்க. சைடுல, கீழே, முன்னாடி, மேல, சைடுல, கீழே. அதே மாதிரி பண்ணிட்டே இருங்க. பண்ணுங்க. பெருமாள், அப்படி இல்ல, கரெக்டா பண்ணுங்க. இங்க பாருங்க, பண்ணுங்க. இப்படி பெண்ட் ஆக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா பண்ணணும். ஓகே? கை வலிக்குது. இப்படி பரவாயில்ல. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். இப்படி இப்ப பாருங்க. கை நீட்டுங்க. 2 கை நீட்டுங்க. ஸ்டடியா வைக்கணும். கை இப்படி ஸ்டடியா வைக்கணும். ஓகே? இதுக்கப்புறம் மேல தூக்குங்க. தலையை தூக்க கூடாது. இப்படி, அப்புறம் இப்படி. ஓகே? அதுக்கப்புறம் கீழே. மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்க. இப்ப நான் பண்ண மாதிரியே பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ யோகால 84 to 84,000 ஆசனங்கள் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு முதல்ல கத்து கொடுக்க போறது சுகாசனம். சுகாசனம்ன்றது சும்மா நார்மலா உக்காந்துட்டு பண்றது தான். அது நம்ம உடம்ப லேசாக்கி, மனசை லேசாக்கி, கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்றது தான். அப்படியே பண்ணுங்க பார்க்கலாம். அது பெரிய ரோதனையா போச்சு. சரியா வந்து மாட்டிட்ட போட்டிருக்கேன். டீச்சர் இதெல்லாம் வேணாம் டீச்சர். யோகாசனா வளைஞ்சு நெளிஞ்சு அப்படிலாம் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அது ஆரம்பிக்க டீச்சர் ப்ளீஸ். இப்பெல்லாம் உட்காந்து பண்ணா தூக்கம் தான் வருது. ஓ அப்படியா? ஆமா டீச்சர். இப்ப பாருங்க, இங்க பாருங்க. இதுதான் அர்த்த உத்தாசனம். இப்படிதான் பண்ணணும். இப்படிதான் கை கால் பொசிஷன் இருக்கணுமா? நான் ஈஸியா பண்ணிடுவேன். இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லி கொடுங்க மேடம். 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, இப்ப பாருங்க. இதுதான் டபுள் கேமல் பொசிஷன். என்ன பார்த்து அதே மாதிரி பண்ணுங்க. என்ன பண்றீங்க பெருமாள்? நான் பண்ற மாதிரியே பார்த்து பண்ணுங்க. இப்படி வைங்க ஒரு கை, இப்படி ஒரு கை, இப்படி.
என்ன பண்றீங்க? பண்ணுங்க. ஓ, கை காலெல்லாம் இப்படிதான் போச்சுன்னு வச்சுக்கணுமா? சரி டீச்சர். டீச்சர், நீ எல்லாம் வளைய மாட்டீங்க, நல்லா வளைங்க. பெருமாள், என்ன பண்றீங்க? இல்ல, அதாவது இப்போ நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா, யோகாலாம் பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்கும். அதான் கொஞ்சம் இப்படி பிடிச்சி விடலாமேன்னு பிடிச்சிட்டேன். டீச்சர், கீழே படுங்க டீச்சர். படுங்க டீச்சர், நான் சொல்றேன். டீச்சர் நல்லா படுங்க. படுங்க. இப்போ பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு யோகா பண்ணீங்களா, இப்போ கால் நீட்டுங்க. யோகா பண்றீங்க டீச்சர், நைட்லாம் உங்களுக்கு உடம்பு வலிக்கும். அதனால இப்பெல்லாம் பண்ணா உடம்பு வலிக்காது டீச்சர்.
பெருமாள், எனக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ட்ரெஸ்லெஸ் பிரியாணியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். சிக்கன் பிரியாணி வேணுமா? ம், சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி. ஹாய், நீங்க இப்படி பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் யார் தெரியுமா? என்னோட அப்பா. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சொன்னாரு. ஆனா ஏன்னு இப்போதான் எனக்கு புரியுது. எனக்கும் இப்பதான் புரியுதுங்க. உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டு இருக்காரு. இதுக்கு மேல எனக்கு இந்த வீட்ல இருக்கவே விருப்பம் இல்லை. நான் இலங்கைக்கே கிளம்புறேங்க. நான் கிளம்புறேன் சந்துரு. உங்க அப்பா வந்தா சொல்லிருங்க. நீங்க வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. எங்க அம்மா லண்டன்ல இருந்து வந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா மேல உள்ள பயத்துல தான் நான் அப்படி சொல்லிட்டேன். தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. வேண்டாம் விடு. வேண்டாம், இது தப்பு. வேண்டாம். இல்ல என்ன விட்டு, நீ எங்கேயுமே போகக்கூடாது. என்ன விட்டு, என்ன விடு. முதல்ல உங்க அப்பா, இப்ப நீயா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. எதுவுமே தப்பு இல்லை. நம்ம சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இது தப்பு. என்ன விடு. வாங்க டீச்சர். என்ன விடு. வாங்க. என்ன விடு. வாங்க டீச்சர். என்ன டீச்சர். விடு. வேணாம். வாங்க டீச்சர். என்ன விடு. என்ன விடுடா. என்ன விடு. டீச்சர். 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 என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அப்போ ஏன் வேணான்னு போகிறேன்? இனிமே போக மாட்டேன். எங்கள் அப்பா கூப்பிட்டாலும் போகக்கூடாது. உங்க அப்பா மட்டும் இல்லை, யார் கூப்பிட்டாலும் இனிமே போக மாட்டேன். எங்கள் அப்பாவா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். சரி, நீ போய் பாரு. நாளைக்கு நம்ம படத்துக்கு போகலாம். ம், சரி. டீச்சர். 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 என்னடா அது? யாரையும் காணோம். டீச்சர். டீச்சர். இங்கேயும் இல்லை. சந்துரு.
சந்துரு எங்கே போனாங்க 2 பேரும்? காலையில் ஆளையும் காணோம். ஃபோன் போட்டால் ஃபோனும் கட் ஆகுது. 2 பேருமே காணுமே. எங்கே போயிருப்பாங்க? காலையிலேருந்து 2 பேரும் இல்லையே. திருப்பி ஒரு ட்ரை பண்ணலாமா? காலையிலேருந்து வீடு ஃபுல்லாக தேடியாச்சு. சந்துருவா காணும். டீச்சர் அவங்களையும் காணும். எங்கே போய் தொலைஞ்சாங்க 2 பேரும்? சந்துரு 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 சந்துரு. ஹாய் அங்கிள். ஹாய் கோமல். நானும் அவனை காலம்பரையும் தேடிட்டு இருக்கேன்டா. எங்கே போய் தொலைஞ்சானே தெரில. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அங்கிள். சரி நான் வந்தால் கால் பண்ண சொல்லுங்க. சரி பாய் அங்கிள். பாய். படம் பார்க்குறதுக்காக போகிறோம். தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு போகிறோம். இங்கே இறங்கிக்க. நான் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அரை மண்டை என்ன சமாளிச்சுட்டு அப்படி மெதுவாக நடந்து வா. சரி சரி. ஓகே. டேய் என்னடா காலையிலேருந்து எங்கடா போனேன்? என்னோட ஃப்ரெண்டு கோமல் வீட்டு போயிட்டு வரேன். என்னோட PS5 ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் அவன் கூட போய் விளையாண்டுட்டு வரேன். அம்மா காலையிலேருந்து டீச்சரையும் காணோம். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா? அநேகமாக இப்போ வர டைமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? காலையில் வெளியே போகும்போது சொல்லிட்டு போனாங்க இந்த டைம் தான் வர்றேன் அப்படின்னு. ஓ அப்படியா? சரி ஓகே, நீ போ. டீச்சர் என்ன டீச்சர் காலையிலேருந்து ஆளை காணோம்? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டீங்க. டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் அனுப்ப வேண்டியிருந்தது. அதுதான் போயிட்டு வந்தேன். ஃபோன் ட்ரை பண்ணேன். ஃபோன் கூட நாட் ரீச்சபிள். சரி சரி வாங்க நம்ம உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க யோகா பண்ணலாம். வார்ம் அப். 1 2 3 4 1 2 3 4 3 4. ஓகேவா? Repeat 3 times. அப்புறம் repeat 3 times. இது அதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க.
ஓகே. பண்ணுங்க பெருமாள். பண்ணுறேன். 4 1 2 3 4. பெருமாள் என்ன பண்றீங்க? இல்லை அது ஒன்றும் பண்ணல. நீங்கள் கை அப்படி வச்சு பார்த்தீங்களா, அப்படி வச்சா கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. பெருமாள் நான் சொல்ற போல பண்ணுங்க. 1 இல்லை கால் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. பெருமாள் இல்லை இல்லை கால் எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கியிருக்கீங்க ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் 3 இல்லை அது பெருமாள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேங்க. இங்கே தானே நிற்கிறேன். 4 இப்போ நீங்க பண்ண போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, நான் பண்றபடியே பண்ணுங்க. 1 2 3 இல்லைங்க, மறுபடியும் சொல்லித்தரேன், அதே மாதிரி பண்ணுங்க. நான் உங்களை என்ன பண்ண சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? சரி இந்த மாதிரி பண்ணுங்க. ஐயோ, எத்தனை தடவை சொல்றது நான் உங்களுக்கு? என்னது அப்பாவா? டேய் நீ என் ஃப்ரெண்டுடா, இன்னும் உறவு வச்சு அப்பான்னு கூப்பிட்றேன். போதும்ப்பா உன் நாடகம். டீச்சருக்கு எல்லாமே தெரியும். நீ உன் யோகா கிளாஸ் இதோட நிப்பாட்டிக்க. இனிமேல் அவன் உனக்கு டீச்சர் இல்லை, எனக்கு தான் டீச்சர். டேய் கையா, ஏய் நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி கத்தையா படத்தை இறச்சி நான் இவங்களை இங்கே யோகா டீச்சரை கொண்டு வந்திருக்கேன்டா. அவங்க எனக்கு தான் சொந்தம். பட நிப்பாட்டுங்க. நீங்க கொடுத்திருக்கிற காசு என்னோட யோகாவுக்கு தான், எனக்கு கிடையாது. நீங்க கொடுத்த காசுக்கு உங்க மகனுக்கு நான் யோகா கத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுறீங்களா? அப்பா இருப்பா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்ககிட்ட எதாவது இருந்தாலும் நீ பேசிக்க. என்ன 2 வருஷம் பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆமாம், பிளாக்மெயில் தான் பண்ணுறோம். ஓ இப்ப நம்ம பார்க்க போறது பத்த கோணாசனம். ஓஹோ, போலாமா? போலாமே. காலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கட்டை விரலை தொடணும். கட்ட விரல். இது அடுத்து ஆசனம் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே ஓகே.
இப்படி பண்ணு. ஏய் அடுத்து நம்ம பார்க்க போறது வஜ்ராசன். ஓகே, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, இப்படி பண்ணு. இப்படியா? ஆமா, இப்படி குனிஞ்சி. ஓகே, நீங்க பண்ணுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ பண்ணு. ஓகே. அம்மா. ஐயோ. சரி வா, இப்போ அர்த்த முக்காசனம் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஆ, இப்படி திரும்பிக்கோ. காலை நீட்டு, காலை நீட்டிட்டு இப்படி படு. படுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரைட் லெக் எப்படி பிடிக்கும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் இப்படி, அப்புறமா லெஃப்ட் லெக். இப்படியா? ஏய், ஏன் கேளுங்க? சரி சரி. இப்படி யோகா பண்ண சொல்ல என்னென்ன வேலை பார்க்கற நீ? இதுவும் ஒரு யோகா தான். ஆஹா, நெக்ஸ்ட் விடுங்க. உங்க பையன் வரப்போறான், விடுங்க. பையனா அவன் கிடக்கான். 10 நிமிஷம் கம்முன்னு இரு. என்ன விடுங்க. சொன்னா கேளு. என்ன விடுங்க. Please, 10 நிமிஷம். Please, முடியாது, என்ன விடுங்க. என்ன விடுங்க, நான் போறேன். விடுங்க. please. என்னால முடியாது. Please. தவர். நான் தான் உனக்கு அவ்வளவு செலவு பண்ணி உனக்கு கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் பேசாம இரு. நீ செலவு பண்ணதுக்காக நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போணுமா? சரி, சரி. முடியாது. Please. முடியாது. Please. போ, தூரம் போ. உங்க அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சுல்ல? என்னது அக்கிரமமா? நேத்து மாடியில இந்த பெட்ரூம் நடந்தது, அதுக்கு பேர் என்ன? டேய் போடா. ஏய், போடா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவ உனக்கு மருமகளாக போற. நீ இப்படி நடந்துக்கிட்டான்னா நாளைக்கு எந்த மூஞ்சி வச்சு நாங்க இந்த வீட்டுல வாழ்றது? இவன் எனக்கு மருமகளா? ஆமா. டேய் போடா வந்துட்டான் மருமகளா. ஏன் மருமகளாக ஒரு நாளும் விட மாட்டேன்டா, ஒரு நாள் விட மாட்டேன். இப்ப உனக்கு சித்தியாக போறவடா, அவன் வயிற்றுல என் கருவு வந்தாதான்டா உன் கொட்டம் அடங்கும். அப்பதான்டா உன் திமுரு அடங்கும். டேய்
சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? கேட்க மாட்டேன்டா, கேட்க மாட்டேன். எனக்கு வேணும்டா, எனக்கு சொத்தா சரிடா, எனக்கு வேணும்டா. அப்பா நீ ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு மருமகப்பா. சொன்னா கேளு. ஓடா விடிய. தெரியலையே. ஐயோ நீ எவ்வளவு மோசக்காரனாயிட்டியே. உன்னை பெத்த அப்படியே நீ கொன்னுட்டியே. உனக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். இல்ல எனக்காக நீ பண்ணல. ஆரம்பத்துல தான் உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு யோகா மேல ஆசையே இல்ல. ரெண்டு பேருக்குமே இந்த மாயா மேலதான் ஆசை. நீ என்ன மறந்துரு. உன்னை விட்டு நான் போறேன். நான் வரேன். சொன்னா கேளு மாயா. நீ போகாத மாயா. அந்த முடிவு எடுக்காத மாயா. என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிறுத்தாத மாயா. மாயா என்ன பண்ண சொல்ற? நானும் ஜெயிலுக்கு போணுமா? கூட இருந்தா நானும் தான் ஜெயிலுக்கு போவேன். நான் இப்பயே ஸ்ரீலங்கா கிளம்புறேன். குட் பை. மாயா அப்பா அம்மா